ஒரு காலத்துல அழகுக்கே இலக்கணமாய் இருந்த ஒரு நாட்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மத்திய தரைக்கடலோட ஓரத்துல ஆசியாவும் ஐரோப்பாவும் கை குலுக்கிற இடத்துல இருக்கிற ஒரு சின்ன நாடு தான் லெபனான். இன்னைக்கு செய்திகள்ல நம்ம பாக்குறது புகையும் இடிபாடுகளும் அழுகுரல்களும் தான். ஆனா இந்த தேசத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான வரலாறு இருக்குது. வெறும் 10,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு நாடு எப்படி உலக நாகரிகத்தோட மையப்புள்ளியா மாறுச்சு? ஏன் இன்னைக்கு அது போரால தன்னுடைய உருவத்தையே இழந்து நிக்குது? லெபனானோட வரலாற்றை நம்ம புரிஞ்சுக்கணும்னா 5,000 ஆண்டுகள் பின்னோக்கி போகணும். லெபனான் ஒரு பாலம். கிழக்கோட வாசனை பொருட்களும் மேற்கு நாடுகளோட கலைகளும் இங்க தான் சந்திச்சுது. பால்பெக் ரோமானியர்கள் தங்களோட சாம்ராஜ்யத்தின் மிகப்பெரிய கோவில்களை இங்க தான் கட்டினாங்க. இங்க இருக்கிற பக்காஸ் கோவில் இன்னைக்கும் உலகத்தோட ஒரு வியப்பு. சிதைஞ்சு போன நிலையிலையும் அதோட பிரம்மாண்டம் எல்லாரையுமே மிரட்டும். லெபனானோட அழகு அந்த நாட்டோட புவியியல்ல ஒளிஞ்சிருக்கு. ஒரே நாள்ல நீங்க பனிச்சறுக்கு விளையாடிட்டு 1 மணி நேர பயணத்துல கடற்கரைக்கு போய் குளிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான நிலப்பரப்பு இது. இங்க இருக்க கடவுளின் கேதுரு காடுகள், செடார்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மரங்கள் லெபனானோட ஆன்மா மாதிரி இருக்கு. 1500 ஆண்டுகள் பழமையான இந்த மரங்களோட நிழல்ல உட்காரும் போது காலம் அப்படியே உறைஞ்சு போயிடும். பைபிள்ல சாலமன் மன்னன் தன்னோட ஆலயத்தை கட்ட இந்த மரங்களை தான் பயன்படுத்தியதா எழுதியிருக்கு. அடுத்தது ஜெட்டா குரோட்டோ, நிலத்தடியில இயற்கையே செதுக்கின ஒரு சிற்பக்கூடம். அதுக்கு உள்ள படகுல போகும்போது நம்ம வேற ஏதோ ஒரு உலகத்துக்கு போயிட்டோமோ அப்படிங்கிற உணர்வு வரும். ஆனா இன்னைக்கு அந்த அமைதி அங்க இல்ல, அந்த பசுமையும் அங்க இல்ல. லெபனான்றது ஒரு நாடு மட்டும் இல்ல, அது ஒரு கலாச்சார பெருமிதம். ஆனா கால சக்கர சுழற்சியில என்ன ஆகியிருக்கு? அமைதியான தேசத்துல புயல் வீசிக்கிட்டு இருக்கு. 1970 மற்றும் 1980கள்ல லெபனான் உள்நாட்டு போராலும் ஆக்கிரமிப்புகளாலும் பாதிக்கப்பட்டுச்சு. இந்த சூழ்நிலையில தான் ஒரு புது சக்தி உருவாச்சு. அதுதான் ஹிஸ்புல்லா. ஹிஸ்புல்லா அப்படின்னா கடவுளோட கட்சி அப்படின்னு பொருள். ஆரம்பத்துல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரா ஒரு தற்காப்பு படையா உருவான இந்த அமைப்பு நாளடைவில் லெபனானோட தவிர்க்க முடியாத சக்தியா மாறுச்சு. இன்னைக்கு ஹிஸ்புல்லா அப்படிங்கிறது ஒரு ராணுவம் மட்டும் இல்ல, அது ஒரு அரசியல் கட்சி, ஒரு சமூக அமைப்பு. இது லெபனானுக்குள்ள இருக்கிற ஒரு தனி அரசாங்கம் அப்படின்னே சொல்லலாம். வெளி உலகம் தான் இவங்கள தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லுதே தவிர லெபனானுக்குள்ள அவங்களுக்குன்னு ஒரு தனி பலம் இருக்கு. ஈரானோட பலமான ஆதரவோட செயல்படக்கூடிய இந்த அமைப்பு லெபனான் நாட்டோட தெற்கு பகுதியில மிகப்பெரிய செல்வாக்க வச்சிருக்கு. லெபனான் நாட்டோட அதிகாரப்பூர்வ ராணுவத்தை விடவும் நவீன ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் கொண்ட ஒரு அமைப்பா இது வளர்ந்து நிக்குது. இந்த வளர்ச்சியும் இஸ்ரேலோட இவங்களோட தீராத பகையும் தான் லெபனானோட இன்றைய நிலைக்கு ரொம்ப முக்கியமான காரணமா சொல்லப்படுது. அழகும் அமைதியும் நிறைந்த அந்த செடார் மரங்களோட தேசம் இன்னைக்கு புகை மூட்டத்தால சூழப்பட்டிருக்கு. இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையிலான நீண்ட கால மோதல் காரணமா இன்னைக்கு அந்த பகுதி ஒரு போர்க்களமா இருக்கு. தற்காலிக போர் நிறுத்தத்தால எந்த ஒரு பயனும் லெபனான் நாட்டுக்கு இல்ல. சரி, இஸ்ரேல் ஏன் தாக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் நாட்டோட வடக்கு எல்லையில வாழக்கூடிய மக்கள் ஹிஸ்புல்லாவின் ஏவுகணை தாக்குதல்களால் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் இஸ்ரேலோட வாதம். ஆனா இந்த மோதல்ல நசுக்கப்படுறது என்னவோ லெபனான் அப்படிங்கிற ஒரு அழகான நாடும் அங்க வசிக்கிற அப்பாவி மக்களும் தான். தெற்கு லெபனான்ல வெள்ளை பாஸ்பரஸ் குண்டுகள் விழுந்ததுல நூற்றாண்டு காலமா பல தலைமுறைகளாக காக்கப்பட்டு வந்த 47,000 ஒலிவ மரங்கள் சாம்பல் ஆயிடுச்சு. அந்த மண் இப்போ விவசாயத்திற்கே தகுதி இல்லாம போயிட்டதா சொல்றாங்க. இது வெறும் மரங்களோட மண்ணோட அழிவு இல்ல, ஒரு கலாச்சாரத்தோட அழிவு. பெய்ரூட்டோட நவீன கட்டிடங்கள் இன்னைக்கு இடிபாடுகளா கிடக்குது. சுற்றுலா பயணிகள் நிறைந்த கடற்கரைகள்ல இன்னைக்கு அகதிகள் தஞ்சம் புகுந்திருக்கிறாங்க. 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தங்கள் சொந்த நாட்டிலேயே நாடோடிகளா மாறி இருக்கிறாங்க. லெபனான் ஏற்கனவே கடுமையான பொருளாதார நெருக்கடியில சிக்கி இருந்துச்சு. இப்ப இந்த போர் அந்த நாட்டை இன்னும் பல ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளிடுச்சு. பால்பெக் கோவில்களுக்கு அருகில விழக்கூடிய குண்டுகள் அந்த பழங்கால தூண்கள்ல விரிசலை உண்டாக்கி இருக்கு. மனித இனம் காலம் காலமா சேமிச்சு வச்ச பொக்கிஷங்கள் கண் முன்னாடி உடைஞ்சு தூள் தூளாகிட்டு இருக்கு. ஒரு காலத்துல மத்திய கிழக்கின் பாரிஸ் அப்படின்னு அழைக்கப்பட்ட பெய்ரூட் நகரம் இன்னைக்கு அகதிகளோட நகரமாகி நரகம் மாதிரி காட்சி அளிக்குது. அது மட்டும் இல்ல, அழகான பூங்காக்கள் எல்லாம் கூடாரங்களா மாறிடுச்சு.
மக்கள் வசிக்கிறதுக்கே வீடு இல்ல. அழகான கட்டிடங்கள்லாம் எலும்பு கூடுகள் மாதிரி இருக்கு. மக்கள் ஒரு காலத்துல இந்த தேசம் அழகா இருந்ததுன்னு நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. தொடர் போரினால லெபனான் உருக்குலைஞ்சு தன்னோட வடிவத்தை இழந்திருக்கலாம். ஆனா அந்த மக்களோட உணர்வை எப்பவுமே அழிக்க முடியாது. திரும்பவும் ஒரு முறை பெய்ரூட் வீதிகள்ல சிரிப்பொலி கேட்கும். திரும்பவும் அந்த ஒலிவ மரங்கள் துளிர்விடும் அப்படின்னு நம்ம நம்புவோம். லெபனானோட இந்த வலிய உங்களோட நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. போர் எதையுமே தர்றதில்ல, அழிவை தவிர.